வெல்கம் டு சித்ரா டாக்கீஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப டேஸ்டான ஈஸியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி, சீக்கிரமும் செஞ்சிடலாம், குயிக்காக செஞ்சிடலாம். இதுக்கு எந்த ஃபுட் கலரும் நான் சேர்க்கல, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது எப்படி செய்கிறோன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ முழுசாக பார்த்துட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். இப்போ நான் இந்த 2 ஸ்பூன் நெய்யில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு, கொஞ்சம் பிஸ்தா பருப்பு, கொஞ்சம் பாதாம், கொஞ்சம் உலர்ந்த திராட்சை, இது எல்லாத்தையும் அடுப்பை குறைச்சி வச்சு இதை நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கணும். மீதம் இருக்கிற நெய்யில் இப்போ 1 கப் அளவு நான் ரவா எடுத்துருக்கேன். இந்த ரவாவை நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் ஒரு பாத்திரத்தில் நம்ம ரவா எடுத்த அதே கப்பில் 3 கப் அளவு பால் ஊற்றி இதை நல்லா கொதிக்க விடணும். இப்போ அடுப்பை குறைச்சி வச்சுட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க ரவாவை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா வேகிற அளவுக்கு கிண்டிக்கிட்டே இருக்கணும். இது நல்லா இந்த பால் சுருண்டு நல்லா வெந்து வரும், அது வரலையும் கிண்டணும். அடுப்பை குறைச்சி வச்சு தான் கிண்டி விடணும். இப்போ நம்ம ரவா எடுத்த அதே கப்பில் 1 கப்பு நான் ஜீனி போட்டிருக்கேன். 1.5 கப்பு வரலையும் போடலாம். நான் 1 கப்பு தான் போட்டிருக்கேன். ஸ்வீட் அதிகமாக வேணும்னா 1.5 கப்பு போட்டுக்கலாம். அதையும் போட்டு நல்லா கிண்டி விடணும். கிண்டி விடுறப்ப கொஞ்சம் தண்ணியாக மாறும். அது திக்காகிற வரலையும் அடுப்பை குறைச்சி வச்சே கிண்டி விடணும். கிண்டி விட்டு இது கூட அரை ஸ்பூன் ஏலக்காய் பொடி, 3 ஸ்பூன் நெய், நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல முந்திரி, திராட்சை, பாதாம், பிஸ்தாலாம், அதையும் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். எல்லாமே அடுப்பை குறைச்சி வச்சு தான் செய்யணும். கடைசியாக மறுபடியும் 1 ஸ்பூன் நெய் விட்டு கிண்டி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான், சூப்பரான பால் கேசரி தயாராகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பாருங்கள். நன்றி.